Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம நீம் ஜிஞ்சர் டீ எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். ரொம்ப கம்மியான இன்கிரிடியன்ட்ஸ் தான் தேவை. இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு சாஸ் பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. ஃப்ளேமை கடைசி வரைக்கும் மீடியமில் வச்சுக்கோங்க. தண்ணி லைட்டாக கொதிக்க ஆரம்பித்ததும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நீம் பவுடர் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் கொதிக்கட்டும். நீம் உங்களோட ஃபீவர் கோல்டு ட்ரீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. டயபெட்டிக்ஸை ட்ரீட் பண்ணுது, லிவர் ப்ராப்ளம்ஸை ட்ரீட் பண்ணுது, ஹார்ட் ப்ராப்ளம்ஸையும் ட்ரீட் பண்ணுது, அதே மாதிரி இன்டெஸ்டைனல் வேர்ம்ஸை வந்து கில் பண்ணுது. ஸோ இந்த நீம் டீ ரெகுலர் டீஸை விட கண்டிப்பாக ஒரு ஹெல்த்தியான ஒரு டீ. இப்போ 2 நிமிஷத்தில் நீம் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி இடித்து சேர்த்துக்கோங்க. இது அகெயின் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இது க்ரோனிக் டிசீசஸ்க்கு அகேன்ஸ்டாக ஃபைட் பண்ணும். உங்களோட ஹை பிளட் ப்ரெஷரை ரெடியூஸ் பண்ணும். உங்களோட ஹார்ட்டுக்கு ரொம்பவே நல்லது. நம்ம ஆட் பண்ண இன்க்ரீடியன்ஸோட எசன்ஸ்லாம் நல்லா அந்த தண்ணியில் இறங்கிட்டு இருக்கு. இந்த டீக்கு நம்ம எந்த ஸ்வீட்னிங் இன்க்ரீடியன்ட்டும் சேர்க்க போகிறது கிடையாது. உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பனங்கல்கண்டு சேர்த்துக்கோங்க. ஆனால் இந்த நீம் ஜிஞ்சர் டீ எந்த ஸ்வீட்னிங் இன்க்ரீடியன்ட்டும் இல்லாமலே சூப்பராக தான் இருக்கும். இப்போ 2 நிமிஷத்தில் நம்ம ஆட் பண்ண இஞ்சி நீமோட ஃப்ளேவர்ஸ்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரு டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 10 செகண்ட் அப்படியே இருக்கட்டும். 10 செகண்டுக்கு அப்புறமா அந்த நீம் ஜிஞ்சர் டீயை வடிகட்டிட்டு நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள். இதை வாரத்தில் ஒரு தடவை காலையில் எம்டி ஸ்டமக்கில் குடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ரொம்ப ஈஸியாக பண்ணியாச்சு. ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க். இந்த ட்ரிங்க் உங்களோட இம்யூனிட்டியை நல்லாவே பூஸ்ட் பண்ணும். ஸோ கண்டிப்பாக அந்த நீம் ஜிஞ்சர் டீ ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.